கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். தேவ ஜனமே, இந்த வார்த்தை ஒரு குருடன் பார்வை அடைந்ததை குறித்து சொல்லுகிறது. அதே அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவனுடைய அடையாளம் வேறு. அவனுடைய குறைவு ஒன்று இருக்கிறது, தேவை இருக்கிறது, என்ன செய்வோம் என்ற எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது. அவன் குருடனாய் இருந்தபடியினால் யார் உதவுவார் என்று இருந்தது. அது மாத்திரம் அல்ல, அவன் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறான் என்றால் அதுவரை பிச்சைக்காரன் என்று அடையாளப்படுத்தப்படுகிறான். ஆனால் அதே அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் பார்வை அடைந்தான். அதாவது அவனுடைய குறைவு நிறைவாயிற்று. அது மாத்திரம் அல்ல, அவன் தேவனுக்கு பின் சென்றானா. தேவ ஜனமே, உடனாய் அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் வரை அவனுக்கு யாராவது உதவுவார்களா என்று எதிர்பார்த்திருப்பான். ஆனால் எப்பொழுது அவன் தேவனை பின் செல்ல ஆரம்பித்தானோ அதற்கு பின்பு தேவைகள் அழகாய் அவனுக்கு சந்திக்கப்பட்டிருக்கும். அவனுடைய நிலைமை மாறிற்று. குறைவுகள் மாறினது மாத்திரம் அல்ல, அவனுடைய தேவைகள் நிறைவாய் மாறிற்று. அது மாத்திரம் அல்ல, அதுவரை குருடன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன் இப்பொழுது அவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இயேசுவோடு நடக்கிறான் என்று. அன்றைக்கு அவன் குருடன் தான், ஆண்டவர் பார்வையை கொடுத்தார். இன்றைக்கு அவன் இயேசுவுக்கு பின் செல்லுகிறவன் என்று அவனுடைய அடையாளம் மாறிற்று. அது மாத்திரம் அல்ல, அவன் ஊழியம் செய்யாமல் இயேசு நல்லவர் என்று தன் வாயினால் சொல்லாமலே அவனுக்கு நடந்த அற்புதத்தை பார்த்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவ ஜனமே, இப்படி அவனுடைய வாழ்க்கை ஒரே நாளில் மாறுவதற்கு அவன் செய்த 5 காரியத்தை தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டான் என்று. அவன் குருடன் தான், ஆனால் சுற்றி என்ன நடக்கிறது என்று அவன் கேட்கிறவனாயிருந்தான். அதாவது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனிக்கிறவனாயிருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு குண அதிசயம் விசாரிக்கிற குணம். மூன்றாவது, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவது, சுற்றி இருக்கிறவர்கள் எதிர்த்தாலும் என் முயற்சியை நான் விடமாட்டேன் என்று விடாமல் ஆண்டவரை அழைத்து கொண்டே இருந்தான். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் விடாமல் ஆண்டவரை அழைத்தான். ஐந்தாவது, சுற்றி இருக்கிறவர்கள் அதட்டினாலும் மற்ற சத்தங்கள் அவன் சத்தத்தை விட அதிகமாயிருந்தாலும் அவனுடைய முழு முயற்சியையும் அவன் அங்கு போடுகிறதை பார்க்க முடிகிறது. அவன் இன்னும் அதிகமாய், மிகவும் அதிக சத்தமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானார். தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்கள் அடையாளம் மாற வேண்டுமா? அவமானத்தில் இருந்து அற்புத சாட்சியாய் நீங்கள் மாற வேண்டுமா? உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாற வேண்டுமா? உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டுமா? உங்களை அவமான பெயரால் அடையாளப்படுத்தினவர்கள் ஆண்டவருடைய செயலால் அற்புதத்தின் சாட்சியாய் பார்க்க வேண்டுமா? உங்கள் அடையாளம் மாற வேண்டுமா? நீங்களும் இந்த 5 காரியத்தை செய்யுங்கள். முதலாவது, உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் இது ஏன் நடக்கிறது என்று கவனிக்கிற இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். இரண்டாவது, ஆண்டவரிடத்தில் போய் விசாரியுங்கள். ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். மூன்றாவது, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு இறங்கும் என்று ஜெபியுங்கள். நான்காவது, விடாமல் ஜெபியுங்கள். அநேகர் ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்க துவங்குவார்கள், ஆனால் அது நடக்காத பட்சத்தில் அவர்கள் சோர்ந்து போய் ஜெபிப்பதை விட்டு விடுவார்கள். அப்படி இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கடைசியாக இன்னும் அதிகமாய் உங்களுடைய முயற்சிகளை போடுங்கள். நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபித்தீர்கள் என்றால் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, இன்னும் அதிகமாய் நான் ஜெபிப்பேன் என்று உங்கள் முயற்சியை அதிகப்படுத்தி பாருங்கள். உங்கள் அடையாளம் மாறுவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.